ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு தடவை என்ன அத்தன்னு சொல்லாத. அதுக்கு எந்த தகுதியுமே உனக்கு இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் அப்பவே சொன்னேன், நம்ம காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இவ எல்லாத்தையுமே செய்யறான்னு. யாருமே நான் சொன்னதை கேட்கல. இப்போ நான் சொன்னதானே நடந்திருக்கு. இவ்வளவு ஏன் நம்ம பெரிய அண்ணியையும் அந்த பண விஷயத்துல மாட்டி விட்டது இவளோட வேலையாதான் இருக்கும். இப்பதான் இவளோட நோக்கமே புரியுதா? நீ இவ ரொம்ப விவரமானவ. இவ ஒவ்வொரு விஷயமும் திட்டம் போட்டுதான் செஞ்சிருக்கா. இவள சும்மா விடாதீங்க நீ. சிந்தாமணி, கொஞ்சம் பேசாம இரு. சுபத்ரா, அவளை வெளியில போக சொன்னா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? விடு, இனிமே அவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். என்ன இருந்தாலும் இசை என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. அத நாம மறந்துடக்கூடாது. ஐயோ, என்னன்னு நீங்க இவ பேர்ல கம்பெனி வாங்க கிளம்பி போகும்போது தானே நீங்க மயங்கி விழுந்தீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணி சொன்ன மாதிரி இவளோட ஜாதகம் தான். சரியா சொன்ன சிந்தாமணி. இந்த வீட்ல இத்தனை பிரச்சனை ஏன் நடக்குது? ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது. ஆமா அத்தை, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அடுக்கடுக்கா நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இவ மாத்தி வச்ச தப்பான ஜாதகம் தான். என் புள்ள எவனோட வாய் வரைக்கும் போய் வந்திருக்கான், செத்து பொழைச்சிருக்கான். இதுக்கெல்லாம் இப்பதான் காரணம் புரியுது. பாட்டி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. என்னால எப்பவுமே மன்னிக்க முடியாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இல்ல, மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. போ வெளியில. ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வெளியில போ முதல்ல. அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்படி சொல்லாதீங்க அத்தை. வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் ஜாதகம் தான் காரணம்னு மனசார நம்புறவனா? ஆனா நீ அந்த நம்பிக்கையே அசிங்கப்படுத்தி இருக்க. என்னால உன்னை மன்னிக்கவே முடியாது. நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ.